ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு வீடியோவில் நான் ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் எல்லாமே இப்போ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். 1 மந்த்தாக எந்த வீடியோஸும் என்னால் போட முடியலை. ஏன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் பண்ணணும். எனக்கு இது செட் ஆகிறதுக்கே ஒரு 1 மந்த் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வீடியோவில் எனக்கு என்ன பேபி பிறந்திருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டெலிவரி எனக்கு நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏப்ரல் 11 என்னை அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க ஃப்ரைடே அன்னைக்கு. அன்னத்தன்னைக்கு நாங்கள் அட்மிட் ஆகலை. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், என்னடா 5 பாயிண்ட்டு தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பவும் ஒரு ஸ்கேன் நாங்கள் எடுத்து பார்த்தோம். அது க்ரோத் ஸ்கேன் தான் திரும்பவும் நாங்கள் எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா 11.1 இருந்துச்சு. அவங்க ஃப்ரைடே அட்மிட் ஆக சொல்லும்போதே எனக்கு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. நம்மளை தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ணி எங்கேயாவது ஆப்ரேஷன் எது பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுலேயும் 11.1 இருக்கவும் எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. இவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இப்படி முன்னாடியே அட்மிட் ஆக சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு டெலிவரி டேட் ஏப்ரல் 20 கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் 10 டேஸ் கிட்ட டைம் இருக்குல்ல, அதனால் நம்ம ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், பெயின் வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். அதே போல் நாங்கள் 3 டேஸ் வெயிட் பண்ணதுலேயும் எந்த பெயின் எனக்கு வரவும் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், மண்டே அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். மண்டே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இவங்க எதுக்காக 5 பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் 11 பாயிண்ட் இருக்கே, சரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிப்போர்ட்டையும் நான் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஃப்ரைடே ஒரு டாக்டர் இருப்பாங்க, மண்டே ஒரு டாக்டர் இருப்பாங்க, வெட்னஸ்டே ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு ஃப்ரைடே பார்த்தது வேறு ஒரு டாக்டர், நான் மண்டே போயிருக்கும்போது வேறு ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஸோ வேறு ஒரு டாக்டர் இருக்கவும் நான் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ஃப்ரைடேவே அட்மிஷன் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நான் அட்மிட் ஆகலை, கூட அன்றைக்கி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன், அந்த ரீசன் சொன்னேன். ஏன் அட்மிட் ஆக சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது, 5 பாயிண்ட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு 7th மந்தில் பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இவங்க 5 பாயிண்ட் சொல்லவும் அன்றைக்கி நைட்டு நான் திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதில் 11 பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் இதை இந்த டாக்டர்கிட்ட சொல்லவும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 பாயிண்ட் இருந்தாலே போதும் டெலிவரி ஆகிறதுக்கு, உங்களுக்கு 11 பாயிண்ட் இருக்குல்ல, சரி இருங்க நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் தண்ணி லெவல் எங்களுக்கு கம்மியாக தான் காட்டுது, நீங்கள் அட்மிட் ஆகிக்கங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மண்டே 14th ஏப்ரல் அன்றைக்கி நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். அந்த டாக்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11 பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் வீட்டுக்கே போய்க்கலாம், போயிட்டு உங்களுக்கு டியூ டேட் 20 தானே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அன்னத்தன்னைக்கு வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி வலி வந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, நம்ம பேசாமல் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்லாம் என் மைண்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அவங்க ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு தண்ணி லெவல் கம்மியாக தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை இது சிஸ்டம் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. சரி என்னவோ நம்ம அட்மிட் ஆகணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னத்தன்னைக்கே அட்மிட் ஆகிட்டோம். ஒரு வழியாக அட்மிட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய பேரில் பார்த்திங்கன்னா கேஸ் சீட்டு எழுதி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த கேஸ் சீட்டு தான் வச்சுருந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாமே அதில் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, பேபியுடைய தலை இது வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பிவி டெஸ்ட் பண்ணாங்க. பிவி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. அவங்க ஏன் அந்த வேர்டு சொன்னாங்கன்னா, நான் அவங்க பிவி டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிடுச்சு.
அதனால் வந்து நான் கோஆப்ரேட் வந்து நான் பண்ணலை. ஸோ அதனால் டாக்டர் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே கூட பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து சொன்னாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த டியூப் எப்படா விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பேபி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அவங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் எனக்கு வந்து டியூப் வந்து வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லா பெயின் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் வந்து சுத்தமாக இல்ல. சரி நடந்தா தான் அந்த டியூப் வந்து கீழ விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டுக்குள்ளே வந்து நடந்துகிட்டே தான் இருந்தேன். என்னை போல் இன்னும் 2, 3 பொண்ணுங்கலாம் வந்து அங்கே நடந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து டியூப் தான் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்துகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் நடந்துகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா டியூப் விழுந்தா எப்படியும் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பேபி வந்து பொறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே தான் நடந்துகிட்டே தான் இருந்தேன். ஸோ நைட்டு வந்து தூங்கவே இல்ல. ஒரு வழியாக வந்து மார்னிங் ஆயிடுச்சு. எந்த பெயினும் வந்து எனக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த பிவி டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தாங்க. பேபி ஹெட் வந்து எது வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் வந்து கொடுத்தாங்க வலி வர்றதுக்கு. அந்த டேப்லெட் வந்து நாக்கு கீழே வச்சு சாப்பிட்டுக்க சொல்லிட்டாங்க. அது கூடவே அந்த 3 இன்ஜெக்ஷன் வந்து போட சொல்லியிருந்தாங்க. அந்த 3 இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் வந்து அது போட்டுக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டைலேட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் இது எல்லாமே போட்டுமே வந்து எனக்கு பெயின் எதுவும் வரல. ஸோ ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் கூட வெளியே போய் டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, வெளியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போனேன். ஏன்னா ஜென்ட்ஸ் வந்து உள்ளே அலோவ்டு கிடையாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு வெளியே போய் அவங்கள பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, நடந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன். நான் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:00 இருக்கும். எனக்கு அப்போவே வந்து லைட்டாக கான்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்டுக்கு பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், அடுத்தது வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக பேபி பொறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டுக்குள்ளே அப்போவே தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:00 போல் திரும்பவும் வந்து டாக்டர் கூப்பிட்டு பிவி டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு, திரும்பவும் வந்து அந்த டேப்லெட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப் டேப்லெட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க வலி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைலேட்டர் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டு, அதுக்கப்புறம் அந்த டைலேட்டர் போட்டதுக்கப்புறம் வந்து ஜெல் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெல் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து நல்லா வலி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு வந்து ஜெல் வைக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:00 இருக்கும். அந்த 8:00 அப்புறம் 8:30ல் எனக்கு வந்து நல்லா வலி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வழியாக பெயின் வந்ததும் வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே இந்த வார்டுக்குள்ளே நான் நடந்துகிட்ருக்கும்போது பார்ப்பேன், நிறைய பேர் வந்து டெலிவரிக்காக வரும்போது அதுக்கப்புறம் சீக்கிரமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அழகாக அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதே போல் நம்ம குழந்தை எப்படா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ வலி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பொறுக்க முடியல. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் 8:00 தானே டேப்லெட் சாப்பிட்டீங்க, இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் போயிட்டு நான் பெட்டில் படுக்கிறேன். என்னால் படுக்க முடியல, உட்காரவும் முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வலி தாங்கிக்கவே முடியல. ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்துட்டு திரும்பவும் நான் போய் சொல்கிறேன், என்னால் வலி தாங்க முடியல சொல்லும்போது எனக்கு வந்து அந்த புஷ்ஷிங் ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அவங்க வந்து சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து எனக்கு பிறந்துட்டாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. எனக்கு வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான் வந்து பிறந்தாங்க. அவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு சிஸ்டர் வந்து பேபி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பேபி பிறந்திருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கேட்கும்போது நான் வந்து சொல்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன் கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படி சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்மிட் ஆகும்போது என் கூட இருந்தது வந்து என்னுடைய அக்கா. அதுக்கப்புறம் டெலிவரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்தது என்னுடைய நாத்தனார் தான். நான் வந்து வலியோடு அந்த இடத்துல அந்த வார்டில் நான் நடந்துகிட்ருக்கும்போது அவங்களும் என் கூட சேர்ந்து நடந்துகிட்ருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிகிட்டே வந்து நாங்கள் நடந்துகிட்ருந்தோம். எனக்கு வலி வந்தது பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி நைட்டு தான் வந்து வலி வந்துச்சு. ஆனால் பாப்பா பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 16th ஆகிடுச்சு. ஸோ பாப்பா பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு.
ஸோ நான் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை இருக்கிற சுகாதார மையத்தில் தான் வந்து நான் செக்கப்புக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து டெலிவரி பார்க்க மாட்டோம், ஜிஹெச்க்கு தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அடிக்கடி வந்து திருப்பூர் ஜிஹெச்க்கும் வந்து எங்களை அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஜிஹெச்சுக்கு தான் நாங்கள் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஆல்ரெடி 2-3 வாட்டி நாங்கள் அங்கே போயிட்டு தான் வந்துட்டுருந்தோம். ஸோ ஜிஹெச்சில் வந்து என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்த்து வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பார்க்குறாங்க. க்யூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸு, நர்ஸஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து ரியூடாக தான் வந்து நடந்துக்கிறாங்க. ஏன்னா வந்து பேபியோட ஹார்ட் பீட் செக்கப் பண்ணுறதுக்காக நான் போகும்போது பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரியூடாக தான் வந்து அப்போ பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட. அப்போ வந்து நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு வரப்போகிற டாக்டர்ஸு, நர்சஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ, என்னென்ன பேசுவாங்களோ அப்படின்னுலாம் வந்து தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் கடவுள் வந்து எனக்கு அனுப்பின டாக்டர்ஸு, நர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, என்னை அவ்வளோவா வந்து எதுவுமே திட்டலை. டெலிவரி ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, கோஆப்ரேட் பண்ண அது மட்டும் தான் வந்து சொன்னாங்க. வேறு எதுவும் பெருசாக வந்து என்கிட்ட சொல்லலை. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருக்கிறதுனால, நாங்கள் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கே நியர்பை கடையில் தான் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஒரு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய நாத்தனார் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சமைச்சு கருவாடு, ரசம்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர்கிட்ட வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ நார்மல் டெலிவரி தானே, நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் பண்ண ப்ரேயர் எதுவுமே வந்து வீணாக போகலை. எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ண மாதிரியே நார்மல் டெலிவரி தான் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஜிஹெச்சில் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.